வணக்கங்க. இன்றைக்கி கொழுக்கட்டைக்கு பாகே இல்லாத கொழுக்கட்டை பூரணம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவை பேனில் போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ ஒரு கப்பு மாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்குறேங்க. அப்போ தான் மாவு விரிசல் விடாது. ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மாவை தண்ணியில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி பிசையலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வருது. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய், ஒரு கப் வெல்லம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் போய் மிக்சியில் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பாகெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சால் தான் நமக்கு கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடலாம். அப்போ தான் விரிசல் ஆகாது. தேவையான அளவு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். எத்தனை மாவு வருதோ அத்தனை உருண்டைகள் உருட்டிக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். மூடலைன்னா காஞ்சி போயிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை ஒன்று எடுத்து இப்படி ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லை இந்த மாதிரி மத்து வச்சு அழுத்தி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு ரொம்ப தின்னாக நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வைக்கலாம்.
பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஷேப் ஏதாவது பண்ணலாம். நல்லா மோமோஸ் மாதிரி நல்லா சுருட்டி விடலாம். பார்த்திங்கன்னா அழகான ஷேப்பாக ஒன்று வந்துருச்சு. அடுத்தது மோல்டு வச்சுருந்தா அதில் மாவை ஸ்டஃப் பண்ணலாங்க. உள்ள ஸ்டஃபிங் வச்சு மேலே ஒரு பீஸ் ஆஃப் மாவை வச்சு நல்ல ஷேப் கொண்டு வரலாம். கோன் ஷேப் ரெடி ஆயிடுச்சுங்க கொழுக்கட்டை. அல்லது இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி திரட்டி அதையே கோன் ஷேப்பில் வச்சோம்னாக்கா அது இன்னொரு ஷேப்பாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாகே இல்லாத பூரண கொழுக்கட்டை. இதை இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்ததுக்கப்புறமும் அப்படியே தான் இருக்குது. விரிசல் எதுவுமே இல்லாமல் இருக்குது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேர்க்கடலையில் செஞ்சதுனால டேஸ்ட்டும் வேறு மாதிரி சூப்பராக இருக்குங்க. வேர்க்கடலை பூரண கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இப்போது இனிப்பு பிடி கொழுக்கட்டை சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி கொழுக்கட்டையும் நம்ம சாஃப்டாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா 1 கப்பு கார கொழுக்கட்டை 1 கப்பு இனிப்பு கொழுக்கட்டை, அதுக்காக தான் 2 கப்பு எடுத்திருக்கேன். இப்போது 1 கப்பு வெல்லம் எடுத்து 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். வெல்லம் நல்லா கரையட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டுருக்குதுங்க.
வறுத்த 1 கப் மாவை போட்டு நல்லா கிளறலாம். நல்லா அடுப்புலேயே வச்சு சிம்மில் வச்சு நல்லா கிளற கிளற நல்லா கெட்டியாயிடும் மாவு. தேங்காய் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சிறிதளவு சேர்த்து நல்லா கிளறலாம். பிடி கொழுக்கட்டைக்கு ஆல்மோஸ்ட் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன காஞ்ச மிளகாய் ஒன்றுங்க. நல்லா வதங்கட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற 1 கப் மாவை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாங்க. கட்டிகள் இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா கரண்டி வச்சு அழுத்தி விட்டு நல்லா கிளறலாம். இப்போதைக்கு கை வைக்க முடியாது, ஏன்னா சூடாக இருக்குது. இப்போ காரக்கொழுக்கட்டைக்கு மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு பண்ணி வச்சுருந்ததை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறணுங்க, இல்லைன்னா வெல்லம் இருக்கிறதுனால சீக்கிரமாக சூடு ஆறாது. அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விடலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி
கொழுக்கட்டை பண்ணலாம். பிடிச்சி விடு. இப்படி 5 விரலும் பதிகிற மாதிரி நம்ம கொழுக்கட்டை பண்ணலாங்க. இதுதான் பொடி கொழுக்கட்டை. பிடிச்சி விடலாம் அப்படி. இப்போ ரெடியான பிடி கொழுக்கட்டையை இன்னொரு தடவை இப்படி அழுத்தி விட்டு நம்ம ஸ்டீமரில் வைக்கலாம். இந்த தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கார கொழுக்கட்டையும் அப்படி தான். நல்லா தேங்காய், அந்த தாளிச்சதோட வாசனை எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்டியாக நல்லா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ பொடி கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் செய்யலாம். இந்த மாதிரி உருண்டைகளாகவும் செஞ்சுக்கலாம். இந்த கார கொழுக்கட்டை பால்ஸையும் நம்ம ஸ்டீமரில் வச்சு நல்லா வேக விடலாங்க. அவ்வளோதாங்க, வெந்து எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.